ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கேடி சேனல். நம்மளுடைய 100 பூட்டா சேலஞ்சில் இன்றைக்கி நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து ஹாஃப் பீட் எடுத்திருக்கேன். எப்பவும் போலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஹாஃப் பீடை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஹாஃப் பீட் கீழேயும் ஒரு லாக் போட்டுட்டு சைடாக போயிட்டேன் நான். இப்போது சைடில் இருந்து நம்ம சுகர் பீட் ரெண்டாக வந்து கோத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பீடாக சென்டரில் நீங்கள் எடுத்திங்கன்னா ரெண்டு சுகர் பீடாக கோத்துக்கலாம். சப்போஸ் குட்டியாக நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒன்றா கோத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வர மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு சைடும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படி நான் வந்து எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹாஃப் பீடுக்கு மேலே போயிட்டோம். ஸோ எப்போவுமே பேக்காக நம்ம வந்து ஒரு லாங் செயின் குட்டி செயின் கொடுத்து நம்ம வந்து பீடு வந்து லோட் பண்ணும்போது அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் பேக் அதே மாதிரி போயிட்டு குட்டியாக சுகர் பீடு ஒரு வீட் பீடு போட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டர்லையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சின்ன கேப் இருந்த மாதிரி இருந்தது, அதனால் அங்கேயும் ஒரு சுகர் பீட் கொடுத்து நான் வந்து லாக் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து சுகர் பீடு கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம். ஸோ எனக்கு கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு, அதனால் நான் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு சுகர் பீட், நெக்ஸ்ட் வந்து ஒரு 3mm பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஹாஃப் பீட் கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி சைடில் போயிட்டேன் நான். இப்போ சைடில் இருந்து ரெண்டு சுகர் பீடாக கொடுத்து நம்ம வந்து ஹாஃப் பீடு, அதாவது ஹாஃப் சர்க்கிள் மாதிரி சுகர் பீடு வச்சு ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டாக வந்து சைடில் வந்துட்டேன் நான், குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு சைடில் வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2mm பீடு வந்து கொடுத்துக்கிட்டேன். 2mm 3mm அந்த மாதிரி வந்து பீடு கொடுத்து அதையும் வந்து நம்ம ஹாஃப் சர்க்கிளில் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஃப் சர்க்கிள் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டும் ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து சேம் லைனில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி கூட நீங்கள் ஹாஃப் பீடு வச்சு வந்து புட்டாஸ் மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் மேக் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த பீடு வச்சுனாலும் எப்படி வேணாலும் நம்ம மேக் பண்ணலாம். நிறைய பேருக்கு பேக்காக ஸ்டிச் கொடுத்து நீங்கள் வந்து ரிவர்ஸில் பீடு வந்து கோத்துக்கிறது கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. ஒவ்வொன்றுக்கும் எண்ணாட் போட்டு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க் மெத்தடை வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து சைடாக வந்து எண்ணாட் போடுறதுக்கு அந்த சுகர் பீட்குள்ளே வந்து சின்னதாக கேப் இருந்தது, அதில் வந்து நான் எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த புட்டாவும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், ஒரு குட்டியை லாக் ஸ்டிச் போட்டு நான் வந்து ஹாஃப் பீடை வந்து லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் கொடுத்து இன்னொரு ஹாஃப் பீடையும் லோட் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா இது மாதிரி சுற்றி அந்த ஹாஃப் பீடை சுற்றி வந்து நம்ம சுகர் பீடு வர மாதிரி நம்ம கொத்துக்க போகிறோம். ஸோ அதனால தான் அந்த சென்டரில் வந்து அந்த கேப் சின்னதாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த சின்ன கேப் கொடுக்கும்போது ஒரு செயின் ஸ்டிச் அல்லது நீங்கள் ஒரு 2 லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா 2 செயின் ஸ்டிச். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பீடு எடுத்திருக்கீங்க, எந்த சைஸில் எடுத்திருக்கீங்க அதுக்கு பொறுத்த மாதிரி நம்ம வந்து கேப்புக்காக நம்ம வந்து செயினை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கேப் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து நெக்லைனில் கொடுக்கும்போது நம்ம வந்து தனித்தனியாக இந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ஹாஃப் பீடை வந்து கோத்துட்டே போயிட்டு நெக்ஸ்ட் வந்து சுகர் பீடை நம்ம கோத்துக்கும் போது ஒரு லைன் ஃபுல்லாக ஜிக்ஸாக்காக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்னொரு லைன் ஃபுல்லாக ஜிக்ஸாக்காக கொடுத்துக்கலாம். ஸோ மெத்தட் இது தான். அதனால் வந்து நம்ம தனித்தனியாக இப்போ ஹாஃப் பீட் கொடுத்துட்டு சுகர் பீட் ரவுண்டாக கொடுத்தோன்னா ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஹாஃப் பீடு ஃபுல்லாக நீங்கள் அந்த நெக்லைன் ஃபுல்லாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக்காக வந்து அந்த சுகர் பீட் லைனை வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது அந்த டிப்ஸும் நான் ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டாக வந்து இப்போ நம்ம 2mm பீட் எடுத்திருக்கேன் நான். இந்த மெத்தட் ஏற்கனவே நம்ம வந்து வீட் பீடுக்கெலாம் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான், பட் வந்து ஒரு 2mm பீட் நெக்ஸ்ட்டு சுகர் பீட் வச்சு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைட் போயிட்டு ரைட் சைடையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எப்பவும் போலே நான் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கீழே ஒரு பீடு கொடுக்கறனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் லாக் பண்ணுறதுக்கு அந்த பீடை சுற்றி வந்து ஒரு சின்னதாக வந்து நம்ம சிங்கிள் பீட் லாக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து நான் லாக் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருந்து வேறு ஒரு நூல் வந்துருச்சு, ஸோ அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஹாஃப் பீட் எடுத்துருக்கேன் நான். ஹாஃப் பீடை வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் சைடில் வந்து வீட் பீட்க்கு வந்து கொத்துக்க போகிறேன். அதாவது ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு குட்டியாக வந்து ஹாஃப் பீட் சென்டர்லேயும் சைடில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது ஒரு குட்டியாக ஒரு பீடு ஒரு புட்டா வந்து கிடச்ச மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு. அங்கங்கே ப்ளவுஸில் நீங்கள் வச்சுக்கலாம், நெக்லைனில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து புட்டாஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், அல்லது வந்து ஹேண்டுக்கு பார்டரில் அது கண்டினியூஸாக இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட்டாக வந்து கட் பீடில் போயிடலாம். ஸோ கட் பீடுக்கும் நம்ம வீட் பீட் ஸ்டிச் பண்ணியிருப்போம், அதே மாதிரி தான் சுகர் பீட் கட் பீடு லெஃப்ட் சைடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் லாங் ஸ்டிச்சு குட்டியாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்து பீடு வந்து மறுபடியும் ரைட் சைடை முடிச்சுட்டு சென்டரில் வந்து முடிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து கேமரா லொக்கேஷன் வந்து எனக்கு கரெக்டாக வந்து செட் ஆகலை, எந்த இடத்துல ப்ராப்பராக வச்சு செட் பண்ணணுன்னு எனக்கு இந்த மாதிரி தெரியல. ஏன்னா வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை என்னுடைய கேமரா. அதனால் வந்து நான் இந்த மாதிரி சைடாக எடுத்திருக்கேன். பட் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து கிளியராக இருக்கான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் இருந்து சுகர் பீடு வீட் பீடு நெக்ஸ்ட்டு ஒரு 2 mm பீடு வீட் பீடு சுகர் பீடு போட்டு ஒரு லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே இருந்து நான் வந்து வந்திருக்கேன் ஒரு சுகர் பீடு வீட் பீடு. நெக்ஸ்ட்டு சென்டரில் வரும்போது நீங்கள் அந்த சென்டரில் ஒரு பீடு வச்சுருக்கீங்களா, அதையும் சுற்றி வந்து வந்துக்கலாம். அதாவது ஒரு லூப் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த பீடுக்கு பக்கத்தில் கொடுத்து அங்கேருந்து ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து கொடுத்துக்கலாம். அதாவது வீட் பீட் சுகர் பீட் கொடுத்து கீழே வந்து நீங்கள் என்ஆர் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற கேப்பெல்லாம் நீங்கள் வந்து நான் இப்போ வந்து கட் பீட் கொடுத்துருக்கேன், அதாவது ஒரு சுகர் பீட் கட் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக, அதாவது மேலேருந்து கீழே லெஃப்ட்லேருந்து ரைட் அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அல்லது வந்து நீங்கள் ஒவ்வொன்றுமாவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது ஒரு சைடில் ஒரு 3 பெட்டல் மாதிரி இருக்குன்னா அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ பாருங்கள், இது ஒரு சிம்பிளான ஒரு டிசைன். ஒரு சுகர் பீடு கட் பீடு சுகர் பீடு கட் பீடு அந்த மாதிரி ஒரு 3 வர மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே போகிறதுக்கு, அதாவது கட் பீடுக்கு சென்டரில் இருந்து கொடுத்துருக்கேன் சுகர் பீடு கட் பீடு. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சென்டரில் வர மாதிரி கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்கும். ஸோ நான் மேலே வந்து முடிச்சுட்டேன். நான் மேலே வந்து என்ன போடல பாருங்கள், அந்த சின்னதாக நம்ம கேப் இருக்க இதுலேயே வந்து நான் வந்திருக்கேன், கீழே வந்து மறுபடியும் அதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக வரல, நூல் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியுதுன்னா மேலே நீங்கள் ஒரு எண்ணாட் போட்டுட்டு கீழே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும், புட்டாஸ்க்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சுகர் பீடு கட் பீடு எடுத்திருக்கேன், சென்டரில் வந்து கோத்துக்கிறேன். அதே மாதிரி ரைட்டை வந்து சுகர் பீடு ட்ராப் பீடு. ஸோ அது ரைட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஒரு லாங் ஸ்டிச்சு ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்து ரைட் சைடை முடிச்சுட்டு அதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் வரல. ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன், அது உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த மாதிரி நான் பண்ணியிருப்பேன்னு. மெத்தட் எல்லாமே சேம் தான், நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி தான். பட் ஒவ்வொரு நீங்கள் பீடு யூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சுகர் பீட் வீட் பீடு கொடுத்து கட் பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பீடு யூஸ் பண்ணுறனால ஒவ்வொரு புட்டாஸ்லேயும் வந்து கட் பீடு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் பாருங்கள் ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வீல் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ட்ராப் பீடில் யூஸ் பண்ணியிருக்கோம், வீட் பீடில் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மெத்தட் தான். ஸோ இங்கே பாருங்கள், நான் லாஸ்ட்டாக வந்து எண்ணாட் வந்து சென்டரில் இருக்கிற பீடை சுற்றி எண்ணாட் வந்து போட்டிருக்கேன். ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ஆப்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீட் பீடு சுகர் பீட் வீட் பீடு. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு 2 mm பீடு சுகர் பீடு, ரைட் சைடும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து கட் பீடையும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேர்ல் பீடு கொடுத்துருக்கேன். சைடில் வந்து நான் வந்து 4 கட் பீடு வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு கரெக்டான ஃபோக்கஸ் வராதனால கை வந்து நான் பண்ணும்போது மறைச்சிடுச்சு, கரெக்டாக தெரியல. அதனால் வந்து அதில் ஜஸ்ட் உங்களுக்கு டிசைன் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக புட்டாஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் கூட நீங்கள் எனக்கு டைரெக்டாக வந்து டிஎம் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நம்மளுடைய ஹெச்கே டிசைனர் அண்ட் வ்ளாக் சேனலையும் இன்க்ளூட் பண்ணி தான் இன்ஸ்டாகிராம் வந்து ஐடி வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையிலையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை வந்து கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.